ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கருவேப்பிலை சாதம் தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நாம் நல்லா வந்து மிக்ஸி ஜாரை கழுவி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வந்து நான் வந்து கருவேப்பிலை இன்றைக்கி நிறையா தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கருவேப்பிலை வந்து நாம் வந்து கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ கருவேப்பிலையை அதிலேயே வந்து போட்டுடலாம். நீங்கள் வந்து கருவேப்பிலை உங்களுக்கு வந்து கம்மியாக வேணுன்னா நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே தான் சாப்பிட போகிறோம். இதை வந்து இருக்கவோ வடிகட்டவோ நம்ம வந்து செய்ய போகிறது கிடையாது. இப்போ நம்ம கருவேப்பிலை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இதுலேயே வந்து ஒரு கை அளவுக்கு வந்துட்டு நாம் வந்து துருவிய தேங்காய் இதிலே வந்து போட்டுக்கலாம். இதிலே நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து புளி போட்டுக்குங்க. நிறைய, அதாவது ஈவினிங் நைட்டு வரை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறங்க. இன்றைக்கி நான் வந்து புளியெல்லாம் வந்து சேர்க்கலை. இப்போ நாம் வந்துட்டு இதில் வந்து தேங்காய் வந்து போட்டாச்சு. தேங்காய் போட்டதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி வந்து ஒரு 4 துண்டு சின்ன துண்டாக தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து வெள்ளைப்பூண்டு நீங்கள் வந்து போட்டுக்குங்க. வெள்ளைப்பூண்டு போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இஞ்சி தான் வந்து போட்டிருக்கேன். வெள்ளைப்பூண்டு வந்து இன்றைக்கி வந்து போடலை. ஓகே, இதெல்லாம் போட்டாச்சுங்க. இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா வந்து அரைச்சாச்சு. ஏன் பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன்னா, இதை வந்து நம்ம அப்படியே தான் சாப்பிட போகிறோம். எதெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு இது பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நான் வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெயில் நல்லா வந்து பரவலாக வந்து ஊற்றி விடுங்க. கொஞ்சம் எப்பயுமே நம்ம வந்து எப்போயும் வெரைட்டி ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம வந்து போடணும் எண்ணெய். அதனால் கொஞ்சமாக வந்து போட்டாச்சு. இதிலேயே வந்து நம்ம வேர்க்கடலை ப்ளஸ் வந்து பட்டை மிளகா இவ்வளோ தாங்க நம்ம காரத்துக்கு வந்து சேர்க்க போகிறோம். வேறு எதுவும் வந்து சேர்க்க போகிறதில்ல. இதிலேயே நீங்கள் 2, 3 கருவேப்பிலையை வந்து போட்டாலும் போடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இதில் போடலை. ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து நிறையா கருவேப்பிலை வந்து நம்ம வந்து அரைச்சாச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து போடலை. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ரொம்ப வதக்குனீங்க அப்படின்னா கருகி போயிடும். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுவே நம்மளுக்கு வந்து போதுங்க. இது வந்து இது வந்து ரொம்ப ஸ்மெல்லே இல்லாமல், கருவேப்பிலை ஸ்மெல்லே இல்லாமல் சாதம் எப்படி பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு அருமையான டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்ச அந்த விழுதுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் வந்து நல்லா வந்து கிடக்கு, நம்மளுக்கு நிறையா வந்து இருக்குது. சரி, ஓகே, இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு நம்ம வந்து அந்த அரைச்ச அதை அப்படியே வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து கூடுதலாக வந்து ஊற்றுங்க. கூடுதலாக ஊற்றிட்டு இது நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படியே துருவல் மாதிரி வரட்டும். நம்ம வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சா எப்படி வரும், அந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வரட்டுங்க. அப்போ தாங்க நீங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஈவினிங் வரைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து என்ன செய்யாது அப்படின்னா இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லே வந்து இருக்காதுங்க. அவ்வளோ அளவுக்கு வந்து இருக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து உப்பு தூவிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு துவையல் மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து சாதம் வந்து நம்ம வந்து வடித்து வச்சுருக்கோம். அந்த சாதத்தில் இதை வந்து போட்டுடலாம். இதை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான கருவேப்பிலை சாதம் வந்து ரெடி ஆயிரும். இது உங்கள் முடிக்கு, உங்கள் கண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. வாரம் 2 முறை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக கூட வந்துட்டு புளி கூட சேர்த்துக்கிறங்க. அது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி சேர்த்துறாதீங்க. தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். புளி மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, போதும். இப்போ நம்ம கிளறி வச்சாச்சுங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல் வச்சிங்க அப்படின்னா செம்மையாக சூப்பரான வந்து ஒரு கருவேப்பிலை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து ஊற்றி விட்டு கிளறி விட்டு எடுத்துட்டேங்க. சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.